ஏன்னா இப்போ அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் நாம அவரை மறந்துடக்கூடாது. மக்கள்கிட்ட போகணும், மக்களோட மக்களாகவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கணும். அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம், அதுக்காக தான் இந்த மீட்டிங். தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை அவர் ஊழல் ஆட்சி கிடையாது. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு, புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்ன? சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டேலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. ஏங்க, அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதேக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க இன்னைக்கு தாண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் தாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பெருங்க அண்ணாவை பார்த்தது இல்லை. அண்ணா மகன் எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65ல புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா அது செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வரத்து சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அதாவது ஊழல் அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தெரிஞ்சு, ஊழலை ஒழிப்போங்கிறீங்களே. நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி உடலங்காதிரின்னு பேசிக்க முடியாது. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசு. தேவையில்லாம அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வாங்குறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க, நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வெளியில ஊடகங்களை சொன்னீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொன்னீங்க. நீங்க ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயோ ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. புரட்சி தலைவர் நான் முன்ன கேட்டப்ப நீங்க எல்லாம் புத்திசாலிகள் நிரப்பலாம் ஊடகத்தில் உள்ளவங்க. நான் தஞ்சாவூர்ல பேசுறப்ப எனக்கு அன்னைக்கு டேட்டட் அவருக்கு ஆகஸ்ட் 27 கட்சி நிர்வாகி வீட்டு கல்யாணத்தப்ப அப்ப விஜய் மாநாடு நடத்தி முடிச்சாரு. இப்ப சொல்ற பதில் உங்களுக்கு நீங்க எல்லாம் புரியாம இருந்தீங்க. நான் சொன்னதோடைய அர்த்தம் மதுரை மாநாடு எம்ஜிஆர் படத்தான் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி 67 திரும்பும் 77 திரும்பும் அண்ணாவும் கிடையாது. அவரு அண்ணா மாதிரிலாம் யாரும் 100 அண்ணா பிறக்க முடியுமாங்க? தவிர 100 புரட்சி தலைவர் பிறக்க முடியுமாங்க? சினிமாவில் நடிச்சு வரவங்களாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? என்னங்க 77 திரும்பும். நான் சொல்றேன் 2011 திரும்பும், 2001 திரும்பும், 99 திரும்பும், 77 திரும்பும் சொல்றக்கூடிய அந்த என்ன சொல்றது, அது தகுதி உள்ளவர்களே நாங்க தான். புரட்சி தலைவருக்கு தொண்டர்கள் தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. ஏன்னா அமைதியா போனா நீங்க எதை வேணாலும் பேசுவீங்களா? அன்றைக்கு நான் பார்த்தேன். சரி ஏதோ பேசுறாரு அர்த்தம். அவரை நான் என்ன சொன்னேன், விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு சொன்னேன். புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொன்னேன்.
அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் அது முட்டாள் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 8% வாக்கு வாங்கினாரு, ஒரு தொழிலும் ஜெயிச்சாரு. ஆனா எங்களையும் பாதித்தார், அவர்களையும் பாதித்தார்னு சொன்னார். அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா எம்ஜிஆர் மாதிரி வருவார்னு சொன்னா கேட்கிறேன் சார். நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க, அப்படி சொன்னேன். நான் என்ன சொன்னேங்கிற தாண்டி நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் 2026 ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. ஏன்னா புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டாயில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? இப்ப நீங்க ரெட்டாயிலை பலவீனப்பட்டு விட்டதுன்னாங்க, ஒரே நாள்ல பலமாகி விட்டது. என்னங்க நாங்கள் எல்லாம் மனவாச்சரிகளை விட்டுட்டு ஒன்று இணைந்தோம். இன்னைக்கு நாம் வெறும் மதிக்கிற ஒரு பத்திரிகை, எங்களுக்கு எதிரான பத்திரிகை, அதை ரியாலிட்டி எழுதுறாங்க. உண்மைதானே? நான் கேட்கறது நீங்க மத்தவங்க மாதிரி நான் கேட்கல, யதார்த்தத்தை கேட்கிறேன். எங்க எதனால ஆட்சி அமையலையோ அந்த காரணம் இன்னைக்கு சரி செய்யப்பட்டு விட்டது. அன்றைக்கு நாங்கள் ஒன்னா இருந்திருந்தோம்னா நேரடியா 21 தொழில அதிமுக தோணுச்சு. அதோடைய பாதிப்பு 50,000 தொழில். செங்கோட்டையன் வந்து இங்க இருக்க ஒரு மண்டலம் தலைவர், மற்றவங்க அதிமுக கூட்டணியோ அந்த திமுக கூட்டணியோ தலைவர்களே இல்லை அப்படிங்கிறாரு. அண்ணன் ரொம்ப பெரிய பழகக்கூடிய மூத்த நிர்வாகி. அவரே பேச போறாரு, அவர் நாங்க அண்ணாவை மறந்து விட்டேன்னு அவர் பேசுவாரா? அவரை பேச எம்ஜிஆரை மறந்து விட்டேன்னு பேசுவாரா? அவர் பேசிட்டுங்க, நான் பேசுவேன்.